Hello guys, welcome to my YouTube channel. நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா என்னோடய ஃபர் பேபிக்காக நான் ஒரு கேஜ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ தான். ஸோ இது எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானுமே வந்து எந்த கேஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய வீடியோஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானாக ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இது இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் இந்த கேஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து மேலே ஒரு ஹேண்டில் ஒரு டோரு, அதுக்கப்புறம் பிளாக் கலர் கேஜ் தான். பட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருந்தது வந்து ப்ளூ கலர் கேஜ் வந்துருந்துச்சு. பட் இதுவுமே நல்லா தான் இருக்குது. ப்ராப்பராக பேக் பண்ணி நல்லா பபிள் ட்ராப் போட்டு விராப் பண்ணி தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா ஸ்டீல் கம்பியுமே நல்லா தான் இருந்துச்சு. எதுவுமே டேமேஜில் எதுவும் இல்லை, ப்ரோக்கனும் எதுவும் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இவங்க விட்த்து வந்து 12 இன்ச்சுன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 24 இன்ச் இருக்குது. அவங்க மிஸ்டேக்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தனித்தனி பார்ட்ஸாக கொடுக்கல, ஜஸ்ட்டு ஃபோல்டபுள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேண்டானா நம்ம திருப்பி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ணதில் வந்து சிங்கிள் டோர் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரிசீவ் ஆனதில் டபுள் டோர் இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். அதில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சு, இது ப்ளூ கலர் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நல்லா தான். கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த பேர்ட்ஸோட கேஜிலலாம் கீழே ஒரு ட்ரே வரும்ல, அதே மாதிரி. ஸோ ஏதாவது யூரின்லாம் போயிடுச்சு, நம்ம அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃப்ளோரில் நம்மளுக்கு ஆகாது எதுவுமே. ஃபர் பேபியோட பெட்ரூம் ரெடி ஆயிடுச்சு, உள்ளே போடலாம். உள்ளே வந்து கம்பியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து உட்கார கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி உட்காராமல் நின்றுட்டே இருந்துச்சு. அப்புறம் இதோட பெட்டு ஒன்று இருக்குது, அது உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா உட்காந்துக்குச்சு. ஸோ இதில் 2 டோர் இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி லாக் போடுற மாதிரி ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து டாப்பில் வந்து ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி லாக் இல்லை, ஒரு ஸ்ப்ரிங் லாக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா பெருசாக தான் இருக்குது. இதில் குட்டியாக ஒரு நேம் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.